இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 2. போன டைப்பில் பார்த்தோம்னா நம்ம டிகிரி கேட்டிருந்தாங்க, எத்தனை டிகிரி மூவ் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோம்னா அவங்க டைம் கொடுத்துருவாங்க. அந்த டயத்தில் ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் இடையில எந்த ஆங்கிளோட டிகிரி, என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் தான் பாருங்கள், வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அட் 10:30. ஸோ 10:30னா எப்படி இருக்கும் கிளாக்கு? 10:30. இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 10:30 ஆகுறப்போ இந்த ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் இடையில ஃபார்ம் ஆகிற ஆங்கிளோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான், ஒரே ஒரு ஷார்ட்கட் தான். என்னென்னா 30 இன்டூ ஹவர். ஸோ 10:30 டைம் எழுதிட்டேன். 30 இன்டூ ஹவர் மைனஸ் 11/2 இன்டூ மினிட்ஸ். அப்புறம் மாட் எடுக்கணும். மாட்னா ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆன்சர் இன்கேஸ் நமக்கு நெகட்டிவில் வந்தாலுமே அதை நம்ம பாசிட்டிவாக தான் அஷ்யூம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், 10:30யா? ஸோ 30 இன்டூ ஹவர்னா 10 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 இன்டூ 10 மைனஸ் 11/2 மினிட்ஸ் என்ன 30. ஸோ மாட் போடணும். ஸோ 30 இன்டூ 10 மல்டிப்ளை பண்ணால் 300 மைனஸ் 2 கேன்சல் பண்ணலாம். 1 2 15 2 30. ஸோ 11 இன்டூ 15 165. ஸோ இப்போ 300லேருந்து 165 சப் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற ஆன்சர். ஸோ 10ல் 5 போனால் 5, 9ல் 6 போனால் 3, 2ல் 1 போனால் 1. ஸோ 135 டிகிரி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் கேட்டாலே நமக்கு என்ன ஃபார்முலானா மாடுலஸ் ஆஃப் 30 இன்டூ ஹவர் மைனஸ் 11/2 இன்டூ எம். அதாவது 30 வந்து ஃபிக்ஸட் ஃபார்முலா, எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹவர் இங்கே கொடுத்துருக்காங்க 10. ஸோ 30 இன்டூ 10 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். தென் மைனஸ் 11/2 இன்டூ மினிட்ஸ் வந்து 30 மினிட்ஸ். ஸோ 30 சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதே மாடலில் இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் சம், வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அட் 9:10. ஸோ 9:10 டைம் காமிக்கிறப்போ எந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ 9:10னா நமக்கு எப்படி இருக்கும் கிளாக்கு? ஸோ 9:10. ஸோ இந்த நடுவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிளோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு as usual இந்த ஃபார்முலா 30 இன்டூ ஹெச் மைனஸ் 11/2 இன்டூ எம் மாடுலஸ் போடணும். ஸோ 30 இன்டூ இங்கே ஹவர் என்ன கொடுத்துருக்காங்க 9 மைனஸ் 11/2 மினிட்ஸ் என்னென்னா 10. ஸோ 1 2 is 2 5 2s are 10 கேன்சல் பண்ணலாம். ஸோ 30 இன்டூ 9 270 மைனஸ் 11 5s are 55. ஸோ இப்போ 270ல் 55 சப்ராக்ட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? 10ல் 5 போனால் 5, 6ல் 5 போனால் 1, 250. இந்த 215 தான் ஆன்சரானா கிடையாது. நமக்கு ஆன்சர் வந்துச்சு இல்லையா 215 அப்படிங்கிறது வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அதாவது அவங்க 9:10 இப்போ கிளாக் காமிக்கும் போது இந்த வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு வர ஆன்சர் எபவ் 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா, ஸோ எபவ் 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9:10னா இந்த டீட்டாவோட வேல்யூ தானே நமக்கு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் பார்த்தோம்னா இதுதான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும், நம்ம அப்போது 360 டிகிரிலேருந்து இந்த 215 சப் பண்ணோன்னா இந்த டீட்டாவோட வேல்யூ நமக்கு கிடச்சிடும் இல்லையா. ஸோ 360 டிகிரி மைனஸ் 215 டிகிரி சப் பண்ணால் என்ன வரும்? 360 215. 10ல் 5 போனால் 5 5 1 4 145 டிகிரி. ஸோ 145 டிகிரி தான் ஆன்சர். ஸோ இந்த டீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 145 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆன்சர் வந்து 180 டிகிரிக்கு மேலே, அதாவது 182 185 அப்படி வந்துச்சுன்னா நம்ம டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லையா 360 டிகிரிலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் சப் பண்ணோன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே தேர்ட் சம் அதே மாடலில். ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அட் 2:25. அதாவது 2 hours 25 minutes அப்போது என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ 2 hours 25 minutesனு எழுதுகிறேன். அதே ஃபார்முலா தான் 30 இன்டூ ஹெச் மைனஸ் 11/2 இன்டூ எம். ஸோ மாட் எடுக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் 30 இன்டூ ஹவர்ஸ் வந்து 2 ஹவர்ஸா, ஸோ இன்டூ 2 மைனஸ் 11/2 மினிட்ஸ் வந்து 25. ஸோ இப்போ மாட் எடுத்தோன்னா 30 இன்டூ 2 60 மைனஸ் ஃபஸ்ட் நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 25 இன்டூ 11 மல்டிப்ளை பண்ணோன்னா 5 2 5 2 5 7 275 divided by 2. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 1 2 is 2 3 2s are 6 7 2s are 14 5. ஸோ 60 டிகிரி மைனஸ் 137.5. ஸோ 137.5ல் 60 டிகிரி சப் பண்ணோன்னா 5 7. ஸோ 13ல் 6 போனுச்சுன்னா 7.
ஸோ ஆன்சர் -77.5 டிகிரின்னு வருது. ஸோ நம்ம மாட் எடுத்தோம்னா ஃபைனல் ஆன்சர் 77.5 டிகிரி. அதாவது நம்ம மாடுலஸ்னால் மைனஸில் வந்தாலுமே நம்ம ப்ளஸ்ஸாக தான் அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ 225 அப்போது நமக்கு என்ன டிகிரி ஃபார்ம் ஆகும்னா ஆங்கிளோட டிகிரி வந்து 77.5 டிகிரி.